ஆஸ்பத்திரிக்கு போயானா இப்படி குஷ்டு வந்து உட்காந்துக்கிற? ஏய் டிவி நிறுத்து. என்னயா புள்ளைய வேற அதட்டினுக்குற, மூஞ்ச வேற ஒரு மாதிரியா வச்சுனுக்குற? இன்னும் நான் அடிச்சாலே கத்துவேன். மேரி, சுயவிதைக்குள்ள பணம் வாங்கின, அத கட்டணும்ன்ற எண்ணமே இல்லையா? உன் வீட்டுக்கு எத்தனை வாட்டி நான் அலையிறது? நீயும் பணம் கட்டுறது இல்ல, நீ வாங்கி கொடுத்தவளும் பணம் கட்ட மாட்டேன்றா. ஏக்கா நீ வீட்டுக்கு போக்கா, ஒரு வாரத்துல நானும் அந்த அம்மாவை எட்டு வந்து கட்டிடுறேன்க்கா. உனக்கு அவ்வளவுதான், இன்னொரு வாட்டி என்ன வர வச்சேன்னு வச்சுக்க அசிங்கமாயிடுவேன். நீ போக்கா, நான் எட்டு வந்து கட்டிடுறேன். ஏய் நிறுத்துற அந்த டிவியை. யோ இதே மாதிரி பாட்டுதாயா நேத்து போட்டாங்க. சிவா என்ன ஆட்டம் ஆடுதுன்ற, சூப்பரா இருந்துச்சியா. ஏய் கடங்காரி ஊடு தேடி வந்து அசிங்கப்படுத்திட்டு போறா. பாட்டு பார்க்கணும் உனக்கு? இங்க ஏன் பழப்ப டப்பா டான்ஸ் ஆண்டுக்குதுரி, உனக்கு டான்ஸ் பார்க்கணுமா? ஒழுங்கா அவன் ஆண்ட குத்த காசை வாங்கி திருப்பி கொடு. பாட்டை பார்க்கணுமா டான்ஸை பார்க்கணுமா? பத்ரி என்னாச்சு இந்த ஆளுக்கு? என்ன தாமஸ், கடலுக்குலாம் போறது இல்லையா? போலதான் பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உடம்பு கொஞ்சம் சரியில்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? நான் பார்த்துக்கிறேன், இப்போ சரி ஆட்டோல ஏறு. நீ போடா. சரி உடம்பு பார்த்துக்க, வரேன். டேய் உங்களை கால்ல இருந்து எங்கடா வலிச்சு வலிச்சு தேடிட்டு இருக்குது? வளைச்சு வளைச்சு ஓட்டுறாரா? சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்காதீங்கடா. ஏய் கம்முனுடா. என்ன மச்சான்? தாமஸ்க்கு உடம்பு சரியில்லடா. ஜிஜு ஒரு மாதிரியாவே இருக்கான்டா. நல்லதாடா இருந்தாரு. எனக்கே ஒன்றும் தெரியலடா. சரி மச்சான், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னா. வர்றப்ப அவங்ககிட்ட மயக்க மருந்து இருந்தா வாங்கிட்டு வா மச்சான். எப்போ பார்த்தாலும் போதிலே. டேய் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. டேய் நானும் வரேன்டா. டாக்டரா அவன் போகட்டும். என்ன தலை உடம்பு சரியில்லையாம? என்ன தலை அப்படி கொஞ்சம் வாங்க. என்னாச்சு சொல் தலை. இனிமே வீட்டுக்கு வராதீங்க. என்னாச்சு தலைவரே? வராதீங்கன்னா வராதீங்க. அதான் ஏன்னு கேக்குறேன். சொன்னா புரியாதா? ஓ பாத்தியாடி, போதையிலேயே சுத்தி கிடக்குறான். என்ன 2 மாசம் ஆச்சு வாடகையே தரல? அண்ணே இந்த மாசம் சேர்த்து கொடுத்துறேனே. ஆமா உன் புருஷன் ஒழுங்கா வேலைக்கு போனாலே குடிக்கவே பணம் பத்தாது. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. இந்த மாசம் எனக்கு செலவு இருக்கு, எனக்கு பணம் தேவை. அண்ணே நீங்க போங்கண்ணே, நான் எங்கயாவது கேட்டு வாங்கி குடுக்குறேனே. கண்டிப்பா வரணும். என்ன மேரி, யார்கிட்டயாச்சும் வாங்கி கொடுக்க வேண்டியதானே? நீ தான் இருந்தா ஒரு 5000 ரூபாய் கூடண்டி, வட்டியோட சேர்த்து கொடுத்துறேன். என்கிட்ட ஏது, நான் வேணா ஒண்ணு செய்யறேன், பாலகிட்ட கேட்டு வாங்கி தரேன். அவன்கிட்டயா? அவனை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. அவன் போ சொல்ல வர சொல்லியே ஒரு மாதிரியா பாக்குறான். தெரியும், ஆனா நம்ம கிட்ட எல்லாம் வச்சுக்க மாட்டான் அவன். நீ வா, நான் பேசுறேன். சரி பாக்கலாம். மேரிக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் கொடு. கருங்க கசானி எப்படி பாக்குது பாரு, கொல்லு கொல்லி வைக்க குத்துறலாம். நாம வட்டி விஷயமெல்லாம் சொல்லிட்டியா? அதெல்லாம் கொடுத்துருவா, நீ வேலையை பாரு. கொடுப்பான் போ. யார்கிட்ட உன் வேலையை காட்டுற? என் வீட்டுக்காரங்க தெரிஞ்சா உன் கடையா இருக்காது.
பண்ணான்னு தெரியலையே. என்ன மேரி வாங்கிட்டியா? கொடுத்துட்டு வந்தேன். ஹூ. நம்ம கண்ணுல எப்படியாவது ஒரு மீனாவது மாட்டு ஒன்னும் மாட்டலையே. ஏய் இங்க வந்து கிடக்குறான் பாரு. வா பேண்ட் உருவிடுவோம். இதோ இருக்கான்ல. சிவாடா இங்கே வந்து படுத்து கிடக்குறேன். என்னடா இப்படி தூங்குறா? அவனுக்கு என்னடா? ஏய் மாப்ள சார் என்ன எந்திரிக்கிறியா? என்ன சார் ரொம்ப டயர்டோ? நல்லா அடிச்சுட்டு படுத்திருக்கீங்க. எப்பவும் இங்க படுக்க மாட்டேன், அட்டில தான் படுப்பேன். இப்ப அட்டிலையும் படுக்கிறது இல்ல. என்ன உங்க கதை? இல்லடா அட்டியில தண்ணி அடிச்சுட்டு போட்டா அம்மாட்ட சொல்லிடுறானுங்க. அது வேற வாலு வாலு கத்தினே இருக்குடா. ஓ அப்ப தாமஸ் கூட அங்க வரது இல்லையாங்க? ஏன்? டேய் தாமஸ் தோ வரப்பலடா. ஆமா எங்க தேடிட்டு வரான்? ஆமா அவனுக்கு மாவே இல்லடா. அவனுக்கு சாவே இல்லடா. வா மச்சான். தல சிங்க மாதிரி வருதுடா. நான் என்ன தலைவரே பண்ணேன்? ஒன்றும் தெரியாதுல்ல. என்னடா பிரச்சனை? ஒழுங்கா என்கிட்ட வாங்கின காசை திருப்பி கொடுக்க பாரு. உனக்கு காசை வாங்கி கொடுத்துட்டு கடங்காரங்கிட்ட நான் அசிங்கப்பட்டு இருக்கிறேன். டேய் என்னடா மச்சான்? என்னடா இப்போ புரியா? டேய் சிவா, பணத்தினால உங்களுக்குள்ள எந்த பிரச்சனை வேணாம்டா. அவங்கிட்ட வாங்கின பணத்தை கொடுத்துடுறா. ஆமா. இல்லடா தலைவர் பணத்துக்காக பேசல, வேற ஏதோ இருக்கு. டேய் அது என்னமோ தெரியலடா. முன்ன மாதிரியே நம்ம சந்தோஷமா இல்லடா. நீ அவங்கிட்ட காசை கொடுத்துட்றேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஆமா சிஸ்டர். இனிமே வார வாரம் வாங்க. சரிங்க சிஸ்டர். வரேன் சிஸ்டர். நல்லது. சர்ச்சுக்கு வந்துட்டு போனாலே மனசுக்கு நிம்மதியா இருக்கு சிஸ்டர். நீ சொல்ற மாதிரி தான் இங்க வந்துட்டு போற எல்லாருமே சொல்றாங்க. ஏன் உன்னை 2 வாரமா ஆளே காணோம்? கடைசி 2 வாரம் வர முடியாம போயிடுச்சு. ஆனா இனிமேல் கரெக்டா வந்துடும் சிஸ்டர். யார் இது? தெரியலையே, இருங்க சிஸ்டர், நான் போய் பார்த்துட்டு வரேன். தாமஸ் சிஸ்டர். எந்த தாமஸ்? மேரி தாமஸ். ஏன் இப்படி இருக்காரு? இவரை எப்பவுமே இப்படி பார்த்ததே இல்லையே. மேரி பண்ற தப்பால தாமஸோடைய நிலைமைய பாத்தியா? ஏற்கனவே ஒரு தடவை சொன்னதை பெரிய பிரச்சனை ஆக்கிட்டாரு அவரு. ஜீசஸ். வாங்க போலாம். சரி வாங்க போலாம். நீங்களாவது சொல்லக்கூடாதா? அதை ஏன் கேட்குறீங்க சிஸ்டர்? நான் சொன்னதை நம்பாம கடையே அடிச்சு உடைச்சிட்டாரு. எதுக்குடாப்பா இவங்க விஷயத்த தலையிட்டோமோன்னு ஆயிடுச்சு. இங்க பாரு தாமஸ், நீ இல்லாதப்ப அவ வர்றதும் போறதும்னா அது வந்து அக்கம் பக்கத்துல அதிகமா பேசிக்கிறாங்க. கடல போய் சம்பாதிச்சு வந்த துட்டுல எங்க? ஊருக்கு சோறாக்கி போட்டேன்.
என்னப்பா அசிங்கமா ரோட்ல போட்டு பொண்டாடி இப்படி அடிச்சிருக்கிற? உனக்கு என்னப்பா ஆச்சு? பாலா அவனை கூட்டிட்டு போ. அடா உடுப்பா உடுப்பா. பார்த்து பார்த்து உட்காரு. அச்சுப்பா இங்க வா. அம்மா கேட்டேன்னு சிவா மாமாட்ட போய் காசு வாங்கி வரியா? பத்திரம் பார்த்துப்போம். மாமா அம்மா பணம் கேட்டாங்க. அப்படியா? சரி மாமாவுக்கு நான் தரேன்னு சொல்லு. சரியா? போ. அப்படியே உட்காருங்க. இங்க பாரு சிவா, என்கிட்ட பணம் கேட்டு வர்றதை இதோட மறந்துரு. நான் ஒன்றும் பணம் அடிக்கிற மிஷின் இல்லை, புரியுதா? நீ சும்மா ஜாலியா வெட்டியா சுத்திட்டு இருக்கிறதுக்கு என்னால பணம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. எனக்குன்னு லைஃப் இருக்கு, ஃபியூச்சர் இருக்கு. நான் அதையும் கவனிக்கணும். உன்னையவே என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. இங்க பாரு, நான் வெளிநாட்டுக்கு போக போறேன். அங்கேயே போய் செட்டில் ஆயிட போறேன். இனிமே என்னை எந்த காரணத்தை கொண்டு டிஸ்டர்ப் பண்ணாத, புரியுதா? இனிமே பணம் வேணும் அது வேணும்னு என்ன கேட்க கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இந்த புடி புடி. போதுண்டா சாமி, போ வெளியில. வந்துட்டான் பத்தியா? மேரி வா சிவா. பாரு வா இதோ வரேன். வான்னு சொல்றல. என்ன கொடுமை இது. சம்பளம் கொடுக்குறோம். நல்லா எடுத்து ரொம்ப ஓவர். பார்க்கணும். ஐயோ பாலண்ணா பாலண்ணா, யாராது? உன் தம்பி வந்திருக்கண்ணா. டேய், என் தம்பி நான் சின்ன வயசுல கொண்டுட்டேன். நீ எந்த தம்பிடா? உங்க சித்தி பையனா? போகோ. சரி நீ வெளியே போய் கடை நில்றா, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி சரிண்ணா. டேய் போயிட்டியா? போறேன் போறேன். முதல்ல வெளியே போடா. டேய் பாலா, அழகா இருக்கடா. சும்மா அதிருது இல்ல. ஐயோ எங்க வச்ச? ஐயோ விக்கி விக்கி கருது. ஐயோ மடப்பையன் என் மயில் எடுத்து போயிட்டானா? இவ்வளவு தங்கத்தை விட்டுட்டு எவ்வளவு ஒருத்த வந்தானே கம்மின்னு சொல்லிக்கிட்டு. இப்ப ஹெல்மெட் தெரியுமா? ஹெல்மெட் ஹெல்மெட் மண்டையில பயிர் போச்சு. ஹெல்மெட் தூக்கி போட்டேன். இப்ப அந்த ஹெல்மெட் எங்க தர்றது? அதான் 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 விடாதுடா, காய்ச்சி போய்டுறா. மாமா ஹெல்மெட்டை மாட்டிட்டு லூசு மாதிரி போறேன். நம்மள தொத்தலையா? இவ்வளவுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா நம்ம விக்கியதான் இது.
நில்லுடா, நில்லுடா. ஏய், அண்ணா, ஏய், நில்லுடா. உண்ணா, உண்ணா. அண்ணா, 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 நான் தான். அண்ணா, உன் தம்பி, அண்ணா, உன் தம்பி. அண்ணா, அண்ணா, அடிக்காத. அண்ணா, அண்ணா, அடிக்காத, அடிக்காத. அண்ணா, உன் தம்பி, அண்ணா. ஏய், எந்திரா, எந்திரா. யாரா அவனை ஊருக்குள்ள வர சொன்னது? நானே இந்த ஊர்ல என் மொட்டத்தில வர சொல்லிட்டு விக்க வச்சு சுத்திட்டு இருக்கிறேன். நீ புதுசா ஒரு மொட்டத்தில் இல்லடா. நம்ம குடும்பத்துல எல்லாருமே உயிரை போச்சப்பா, உயிரை போச்சப்பா. ஐயோ